ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை தான். சின்ன பிரச்சனை இல்லை. திடீர்னு என் சேனலில் பார்த்தா ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பேசலான்றதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ யூடியூப் சேனலுக்காக இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது என்னன்றதை நான் விரிவாகவே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. வீடியோக்குள்ள இப்போ வந்தாச்சு. ஸோ அது என்ன விஷயம் நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஷாமோட வீடியோ போட்டிருந்தேன் போன இதில் ப்ராங்க் வீடியோவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஷாமை நான் அந்தளவுக்கு அழுகலாம் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு அம்மா தான். ஸோ அதனால் நிறைய பேர் ஐயோ சாம் பாவம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்க்குற அதே பாவம் நானும் பார்ப்பேன். ஏன்னா அந்த ஒரு இடத்துல நானும் இருக்கேன். ப்ளஸ் நான் மற்ற பிள்ளைங்களவே நான் அழுக விட மாட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைன்றப்ப நான் அதை யோசிச்சேன். ஆனாலும் அவன் கண்டுக்கவே இல்லை. என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவன் பால செல்லை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு ஜூஸ் வேணுமா குடிக்கிறியா இல்லைன்னா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேமரா பார்த்துட்டியா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயும் வீடியோ எடுத்துக்கிறக்கப்ப என்ன அதுக்கு கேமராவை நீ பின்னாடி திருப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சும்மாடா அம்மாவுக்கு வீடியோ எடுக்கணும்ல ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட உட்காந்து விளாண்டுக்கு இருந்தேன். ஸோ விளாண்டுக்கு இருந்தோடனே அப்படியே அம்மாவுக்கு தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மயக்கமாக வருதுடான்னு சொல்லிட்டு படுத்து அப்படியே அம்மா அந்த தைலம் எடுத்துட்டாரம்மான்னு சொல்லிட்டு போய் தைலம் எடுக்க போனேன். தைலத்தை காணும். உண்மையாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சும்மா சத்தோட அப்படியே தூங்குற மாதிரியே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து நிஜமாவே அம்மாவுக்கு ரொம்ப தலை வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனேயும் சரி கலர் எடுத்துகிட்டு வந்த மாதிரி குடிக்கிறியா இல்லைன்னு நானே குடிச்சிடவா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா நேற்று டே இன் மை லைஃப் எடுத்தேன். காலையிலேருந்து கரெக்டாக ஷாம ஸ்கூலை விட்டுட்டு வந்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன் என்னென்ன ஒர்க் பார்க்குறேன் அப்படின்றத முதல் கொண்டு எடுத்தேன். ப்ளஸ் அது அப்படியே இந்த திருப்பி போய் ஷாம கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த ப்ராங்க் எடுக்க ஆரம்பிச்சுன்னா அதோடு அந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. அதனால் அது பாதி நாள் எடுக்கவே இல்லை. திருப்பி நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். என்ன மாதிரி எடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ் பார்ப்போம். நாளையிலேருந்து அந்த வீடியோ எடுக்குது. அந்த இடையில எடுத்துக்கிறதுக்கப்போ தான் இந்த விஷயம் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஷாம் பயமையா அம்மா எந்திரிமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதுக்கடுத்து கண்ணுக்குள்ளே போய் கண்ணை அப்படி திறந்து வச்சு கண்ணுக்குள்ளே வச்சு உதட்ட வச்சு முத்தம் கொடுத்துக்கிருந்தியா. அப்புறம் உதட்டில் முத்தம் கொடுத்தியா, கன்னத்தில் முத்தம் கொடுத்தியா, மூஞ்சில் அந்த மாதிரிலாம் அவன் பாச மழையை எப்படியெல்லாம் பொழியணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீ உட்காந்து பொழிஞ்சுக்கிருந்தான். ஸோ எனக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிள்ளைங்க தொட்டோடனே அழுதுருங்க அந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த ஒரு விஷயத்தில். ஆனால் ஷாமும் அப்படிதான் இருப்பான். அவன் சரியான தொட்டாசிவிங்க. அதனால் அவன் அழுவான்னு நான் நினச்சேன். ப்ளஸ் அவன் ரொம்ப அழுகலை. கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக செல்லை பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த சைடு இந்த சைடு ஊறிக்கிட்டு அப்படி தெரிஞ்சான். திடீர்னு நான் இல்லை அம்மாவுக்கு கண்ணு தெரியலடான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்பயும் நிறையா பேர் ஷாம் எங்கன்னு கேட்பீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஷாம் தூங்குறாரு பின்னாடி. அதனால் நான் உட்காந்து சரி வீடியோ எடுத்துடலாம் அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன யூடியூப்காரங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் எனக்கு இது நாள் வரைக்கும் என் சேனலில் அந்த ஒரு விஷயம் வந்ததே இல்லை. ஷார்ட்ஸுக்கு முன்னாடி காப்பிரைட்ஸ் விழுகும் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ பெரிய வீடியோவுக்கு வந்துச்சா ஐயோ போச்சு நம்ம சேனல் போகுது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா அது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ப்ராங்க் இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கடுத்து அவன் கண்ணு தள்ளடா அம்மா தூக்கி உட்கார வைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் தூக்கி என்னை உட்கார வச்சுட்டு அம்மா எந்திரிமா நான் இங்கே ஒன்ட்டதாம்மா உனையதாம்மா பார்த்துக்கிட்டே இருக்கேம்மா உனைய கட்டி பிடிச்சிருக்கேம்மா எந்திரிமா சொல்லிட்டே இருக்கியா. நான் கையை இப்படி வச்சுக்கிட்டேவும் ஷாம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு மாதிரி ஓங்கி கத்தி அழுகிறதுலேயே நான் சிரிச்ச உடனே அவனும் நான் அந்த கிளிப்பை மட்டும் சைடில் போகிறேன். அதுக்கு என்ன சொல்லியிருப்பியா லூசு பயலே மூஞ்சியை பாரு மூஞ்சியை பார்த்தா கோவமா வருது அப்படின்றத ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். லூசு பயலே தப்பா பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். க்யூட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த விஷயத்த அந்த இதெல்லாம் அவ்வளோதான் நடந்துச்சு அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் என் தங்கப்பிள்ள செல்லப்புன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஆரம்பிச்சோடனே சரியாயிட்டியா. அப்புறம் நான் சொன்னேன் அம்மா சும்மா வீடியோ உனக்கு ஆச்சுன்னா அதெல்லாம் உன்னை ப்ராங்க் பண்ணணும்
போமா நான் பயந்துட்டேம்மா அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு யூடியூப் சேனல் என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு வந்து ஒரு எல்லோ கலரில் ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. என்னடா நமக்கு பெரிய வீடியோவுக்கு ஸ்ட்ரைக் விழுந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எனக்கு மெயில் வந்துக்கிட்டே இருக்கு, டெய்ன்னு சொல்லிட்டு. சரி நானும் அதை போய் செக் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த எல்லோ கலரில் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அது வந்து எல்லோ கலரில் விழுந்துருச்சு. அது வந்து சில்ட்ரன்ஸை வச்சு அப்படி பண்ணக்கூடாதான். அது வந்து நார்மலாக எனக்கு வந்து தெரியும். நான் யூடியூப்பில் வந்து சண்டை வந்து ரொம்ப அடிதடி சண்டை அந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து ரத்தக்காயம் காமிக்கக்கூடாது, அதிகமாக தீ காமிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் தம்பிங்க வந்து சட்டி இதுக்கு போடாமல் வந்து வீடியோவில் காமிச்சோன்னா ஐடியே லாக் ஆகிடும், அது எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து சும்மா இவ்வளோதான் ப்ராங்க் நடந்தது, இவ்வளோதான். சும்மா அவனை வச்சு கண்டென்ட் மாதிரி எடுத்திருந்தோம். நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால எங்கள் 2 பேருக்குள்ளே தான் எடுக்க முடியுது. ஸோ அப்படி எடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து எனக்கு யூடியூப்காரங்க வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அப்பாடான் ஆயிடுச்சு, என்ன பண்ணணுன்னே தெரில. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், சரி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வேறு ஒரு ஷார்ட்ஸ் வேறு எடுத்து வச்சுருந்தேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டைம் ஷாமை வந்து நான் ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராங்கை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஃபன்னாக தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் எமோஷ்னலும் கலந்துருந்துச்சு நிஜமாவேங்க. ஃபஸ்ட் டைம் அவனை ப்ராங்க் பண்ணுறப்ப அவன் வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரி வீம்பு பிடிச்சி அழுகிறதுக்கும் நம்ம மேலே வந்து பாசத்தை வச்சு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி ரொம்ப நீதாம்மான்னு அழுகுமே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைத்துலலாம் அவன் வந்து விவரம் தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து உதயா மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவனால் ஏற்றுக்க முடியுமான்றதை கூட நான் அப்போ யோசிச்சேன். இவனுக்கு விவரம் தெரியாதனால தான் சில விஷயங்கள் இப்போ வரைக்குமே அவனுக்கு தெரியலை. உதயாண்டா யாரு? உதயா, அவ்வளோதான். நான் எப்படி உதயான்னு சொல்லுவேன்னா அவன் வந்து அப்பான்னு கூட சொல்ல மாட்டான். உதயாம்மா அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு உதயா அப்பான்றது அவனுக்கு இன்னும் வரைக்கும் விளங்கலை. ஸோ அதனால நான் இப்போ யோசிச்சு நம்ம இந்த ப்ராங்க் பண்ணுறப்ப நம்மளவே அவன் ஏற்றுக்க மாட்டியான். அவன் வந்து நானாவது சில இடத்துல கோவப்படுவேன், அடிப்பேன், அமைதியாரான்னு சொல்லுவேன், அரட்டுவேன், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே இருக்கும்ல, பாசமும் ஒரு பக்கம் இருக்கும், அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம சொல் பேச்சு கேட்பானுங்க. இன்னொன்று நானாக தனியாக சர்வே பண்ணுறப்ப அவன் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்தா ஒரு மாதிரி பிள்ளைங்க ஒட்டிக்கிட்டு ஏம்பில் அந்த மாதிரி தான். ஸோ நான் பாசம் கொடுத்துட்டோன்னா ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருப்பேன். இப்பயே என்னை இங்கே பெட்ரூமில் இருந்தேன்னா கிச்சனில் கூட வேலை பார்க்க மாட்டேன். கிச்சனில் வந்து அவனும் உட்காந்துருப்பான், ஹாலில் உட்காந்துருந்தா ஹால்லேயும் வந்து உட்காந்துருப்பேன், இங்கே வந்து உட்காந்துருந்தா இங்கேயும் வந்து கூட படுத்து கிடப்பான். எங்கேயுமே அவன் தனியாக இருந்ததே கிடையாது. மற்ற பிள்ளைங்க மாதிரி திங்ஸ் எடுத்து போட்டு விளாடுறது அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்லை. குழந்தையிலேருந்து அவன் வந்து ஒரு பொருள் கிடந்தா கூட தவந்துக்கிட்டே போவான், ஒதுங்கி தவந்து போவேன், அந்த தட்டி விடாமல். ஸோ அந்த மாதிரி இருக்க பையனா அப்போ இந்த மாதிரி ஒரு டைத்துலலாம் அவன் விட்டுட்டு போயிருந்தான்னா கண்டிப்பாக வந்து அவன் இப்படிலாம் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அதை நான் கடவுள் வந்து அதனாலவே என்னமோ அவனுக்கு நல்ல விவரம் தெரியுங்குள்ள அவனை எடுத்துக்கிட்டாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக இப்போ வரைக்கும் அவனை வந்து உதயா தான் அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. உதயா இவ்வளோ பாசக்காரன், இதுதான் அப்பா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இன்னும் அவனுமே வரல. ஸோ அதனால் அவனை வரலன்றதை தவிர்த்து அவனை பற்றியே நான் பேசவே விட மாட்டேன். உதயா கிடைக்காண்டா அவன்லாம் லூஸ் பைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன்னா. ஸோ அவனுக்கு வந்து சரி லூஸ் பைய நம்பர் கோல அப்படின்ற மாதிரி அவனும் வந்து இப்போ உதயாவை அப்படி தான் ஒரு சாதாரணமாக ஒரு மனுஷன் மாதிரி தான் எடுத்துக்கிறிக்கான். இன்னும் வந்து அவன் இல்லை நமக்கிட்டே வரமாட்டியான் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. இன்னொன்று அந்த பாசமும் இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா அதுதான் அவங்க வீட்டு சைடு போகிறப்போ கூட அவன் வந்து அவனை பற்றி பேசி அவங்ககிட்ட ஒரு மாதிரி என்கிட்ட வந்து 2-3 நாள் கேட்க ஆரம்பித்தான் எங்கன்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறப்போ அவனை பற்றியே நான் பேச மாட்டேன் அவங்ககிட்ட. ஸோ அவனுக்கும் எனக்கு என்ன விஷயமோ அதை மட்டும்தான் அவங்ககிட்ட நான் பேசுவேன். சும்மா ரைம்ஸ் சொல்லுவேன், அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிக்கிருப்பேனே தவிர இப்போ வரைக்கும் நான் வந்து உதயா ஃபோட்டோலாம் அங்கங்கே இருக்குல்ல, ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நான் எப்படி நார்மலாக அவனை எடுத்து கொண்டு போகிறேனோ அதே மாதிரி அவனும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கான். ஸோ இது உதயானது நம்ம அப்பா அந்த அளவுக்கு இன்னும் அவன் வரல. ஸோ வர வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்கிருக்கேன். ஏன்னா அதை நினச்சி குழந்தைங்க ஏங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு எனக்கு யூடியூப்காரங்கிட்ட வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கே வந்துருச்சு. எனக்கு இப்படியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்கூட பார்க்கல.
ப்ளஸ் ஓகே இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே, இனிமேல் இப்படி போடக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் அதை வந்து டெலீட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா என் ஐடியே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த எல்லோ இது மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. ரெட்டு கூட வந்துடலாம். ரெட்டுன்றது ஒரு அலர்ட் மாதிரி தான் இருந்தது, நீங்கள் டெலீட் பண்ணுங்கன்ற ஒரு அலர்ட் மாதிரி தான், எல்லோ வரவே கூடாது. ஸோ எனக்கு அந்த எல்லோ ஸ்ட்ரைக் வந்ததுனால தான் சரி இதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக போட்டுடலாம். ஏன்னா இந்த வீடியோ போன தடவை போட்ட வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஏன் சாம் பிராங்க் வீடியோ, ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வச்சுருந்தேன், கம்யூனிட்டியில் போட்டு விட்ருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே போட்டு விட்ருந்து நிறைய பேர் வந்து ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்படி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால சரி அதுக்கு ஒரு விளக்கமாக கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நிறைய பேர் வந்து உதயாவோட டிஷர்ட் போட்டிருந்ததை வச்சு உதயாவோட திங்ஸ் என்னென்ன இருக்குது, உதயா ஞாபகமாக நீங்கள் என்ன ஞாபகத்துக்கு வீட்டில் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உதயா ஞாபகமாக என்கிட்ட அவன் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட இருக்குது, எல்லாமே வச்சுருக்கோம். அவனோட ஞாபகமாக என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லாத்தையும் ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவனோட திங்ஸாக இருக்கட்டும், அவனோட முக்கியமான விஷயங்கள், முக்கியமான சில பொருட்கள், அவனுக்கு பிடிச்ச பொருள், அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கேன் பத்திரமா. எனக்கு சில விஷயங்கள் அந்த இதில் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்க விஷயங்களும் அப்படியே வச்சுருக்கேன். அதை ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் எனக்கான யூடியூப்காரங்க கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதை நான் கோவத்தோடு ஏற்றுக்கிறேன். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.